மசாலா வறுத்து அரைக்கிறதுக்கு 5 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் மல்லி விதை, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். நெல்லிக்காய் அளவுக்கு புளி வந்துட்டு இந்த மாதிரி எடுத்து அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா சீக்கிரமாக ஊறிடும். இப்போ இதில் 2 கப்பு புளி தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். வானலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். விட்டு அதில் வந்து நம்ம முதல்ல வறுக்கிறத காமிச்சோம் இல்லையா, அதில் கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் தவிர மற்றதெல்லாம் ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். அதெல்லாம் வறுப்பட்டதுக்கப்புறமா கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் போட்டு ஜஸ்ட் ஒரு தடவை வறுத்துட்டு உடனே எடுத்துடலாம். கருகு விட்டுறக்கூடாது. இது எல்லாத்தையும் வறுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே வானலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 15 பல் பூண்டு சேர்த்து எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து வெங்காயம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளியை சேர்த்து இது கொஞ்சம் குழைவ வர வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி குழஞ்சதுக்கப்புறமா ஒரு 5 கத்திரிக்காய் இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி சேர்த்து இது சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்து வதக்கி ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வறுத்து அரைச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இது கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கிட்ட நல்லா அதை வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்க வேணாம், அது ஆல்ரெடி வறுத்து அரைச்சது தான். இப்போ இது கூடவே நான் 2 கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். அண்ட் அது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த குழம்பு வந்து நல்லா திக்காகிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கணும். பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா திக்காகிடுச்சு. ஃபஸ்ட்டு தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும், பட் நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை மேலே ஊற்றி அடுப்புலேருந்து இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி அண்ட் ஹெல்த்தியான பூண்டு கத்திரிக்காய் குழம்பு ரெடி. சூடாக வந்துட்டு சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு பரிமாறிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.